ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி ராஜஸ்தானி ஸ்டைல் அப்பளம் கிரேவி எப்படி செய்கிறது பார்க்கலாம். அப்பளம் கிரேவி செய்ய ஃபஸ்ட்டு தயிர் மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். கிண்ணத்தில் 100 மில்லி தயிர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அப்பளம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பேன் சூடானதோ அப்பளம் சேர்த்துக்கலாம். ஒரு துணி வச்சு இந்த மாதிரி ஒத்தி விடணும். இந்த பக்கம் ரோஸ்ட் ஆனதோ திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்பளம் சுட்டு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் கிரேவியில் சேர்த்துக்கலாம். 5 அப்பளம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்பளம் உடைச்சி எடுத்துருக்கேன். பேன் சூடானதோ 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை 1 சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் பொரியணும். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும், வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும், வதக்கிக்கலாம். இப்போ தயிர் மிக்சர் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்பளத்தில் உப்பு இருக்கோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல் போகணும். தயிர் சேர்த்துருக்கிறதுனால லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும். இப்போ அப்பளம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ராஜஸ்தானி ஸ்டைல் அப்பளம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.